இசை டிவி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான ஆத்ம வணக்கங்கள். இப்போ ஒரு தலைப்பு, அதாவது ஒரு செடி இருக்குது அப்படின்னா மூலிகை, இந்த செடியை வீட்டில் வைங்க, இந்த செடியெலாம் வீட்டில் வைக்காதீங்க, ஏங்க இது ஆகும் இதெல்லாம் ஆகாதுங்க அப்படிலாம் சொல்ல வருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஆகாத செடியாக வேண்டாம் இதெல்லாம் எடுத்துருவோம் நீக்கிடுவோம் அப்படி சொல்லி நீக்க வருவாங்க. அதில் யாராவது பார்க்கணுன்னாங்க, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தால் அழகாக இருந்தது செடி, இன்றைக்கி என்ன வெட்டி எடுத்துட்டீங்க, ஒருத்தர் சொல்கிறாங்கடக்கா அவங்க பேச்சு கேட்டு எடுத்துருவீங்களா நீங்கள்? நாங்கள் கூட தான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம், இத்தனை வருஷமாக இருக்கிறோம், இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணதே இல்லை, நீங்கள் ஏன் அவங்க பண்ணிட்டீங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ அவசரப்பட்டு கொஞ்சம் பேச்சு கேட்டு எடுத்துட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்ல வருவாங்க. என்னென்னா இந்த மூலிகைகள் அப்போ வந்து யாரை தாக்கும் யாரை தாக்காது இதை பற்றின சில விஷயங்கள் இருக்க வரும். இப்போது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்க வரும், அதே பிரச்சனை இன்னொருத்தர் வீட்டில் இருக்கணும்னு அவசியங்கள் கிடையாது, வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு தாக்குதல் ஒரு கிரகம் தாக்குறதா இருந்தாலும் சரிங்க, அல்லது அவங்க வீட்டில் இருக்க பயன்படுத்தக்கூடிய சில தாவரங்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே பயன்படுத்த சில ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கிறோம். சுத்தத்தை வச்சுக்க வரலாம், சில பொருட்கள் இருக்க வரலாம், ஒரு வாஸ்துவை அவங்க பயன்படுத்தக்கூடிய விதங்கள் ஒரு தவறாக இருக்க வரலாம். இதனுடைய எதிரடை தாக்குதல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்க வரும். தெரியாது எதனால எது நடக்குதுன்னே தெரியாது. எல்லா இடத்துலையுமே சில பிரச்சனை இருக்க தான் செய்ய வரும்னு சொல்ல வருவாங்க. அதில் ஒரு சிலருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கண்டுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்க வரும், சிலருக்கு வந்து கண்டுக்கு தெரியாத பிரச்சனையாக இருக்க வரும். அப்போது ஒரு இதுக்குரியவங்களை வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வைத்தியர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பல் டாக்டர்கிட்ட போனாக்கா பல்லை பற்றி சம்மந்தமான விஷயத்தெல்லாம் சொல்ல வருவார், கண் டாக்டர்கிட்ட போனால் கண்ணு சம்மந்தமான விஷயத்தெல்லாம் சொல்ல வருவார். இப்படி ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு வாஸ்து நிபுணர் கூட காட்டுற போது இந்த குறை உங்கள் வீட்டில் இருக்குதுங்க, வாஸ்து குறை, அதனால தாங்க உங்களுக்குன்னு சொல்ல வருவாங்க. ஜோசியரை கூட வந்து காட்டுற போது என்ன சொல்லுவாங்க, நம்ம கேட்குற போது இந்த கிரகச்சாரத்துடைய கோளாறு உங்களுக்கு இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி சொல்ல வருவாங்க. அதுபோல் நல்லா ஆண்டு அனுபவிச்ச பெரியவங்க எல்லாம் பார்க்கும்போது, அம்மா இந்த செடியெலாம் இருந்தால் கொஞ்சம் வீட்டில் கஷ்டம்தாம்மா கொடுக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருமான்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்க வருவாங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து கையாளுறது இயல்பான விஷயம். இதில் பொதுவாக நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொதுவாக வேண்டாம்னு ஒன்று விலக்கி இருக்கிறாங்கன்னா அதில் நிச்சயமாக அறிவியல் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் அனுபவிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க வருங்க. அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுனா தப்பே கிடையாது. அதை நீக்கிட்டா அதோட போயிடுச்சுன்றது கிடையாது, வேற ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல வந்து கையாண்டுக்க போகிறோம் இல்லைங்களா? அப்போது ஒருத்தருடைய பிரச்சனை அதே பிரச்சனை இன்னொருத்தருக்கும் இருக்குன்ற அவசியம் கிடையாது. பசியாப்பக்காரருக்கும் புளியாப்பக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வருவாங்க இல்லைங்களா? ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை, ஆளாளுக்கு ஒரு தேவைகள் அப்படின்ட்டு வரும். அந்த வகையில் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் நல்லா தெரிய வரும். ஒரு சிலர் இருக்கிற விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் எதை ஒன்று பெருசாக இழந்துட்டு இருப்பாங்க, ஒரு செயலால், ஒரு தவறான செயல் வீட்டில் ஒரு தாவரங்கள் வச்சு நடக்கிற போது இழந்துட்டு இருப்பாங்கன்னா அது எதனால் இப்படி ஆகுதுன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறோம், நீங்கள் என்ன இப்படி அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்ல வருவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த குறையில் நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல வருவாங்க. அப்படி சொல்லக்கூடியவங்களாம் யார், இந்த தாவரங்கள் யாரை தாக்குது, பெருசாக யாரை தாக்குறதில்ல அப்படின்னு பார்க்குற போது முதன்மையாக நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள். சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறாங்க, சூரிய அம்சம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இயல்பாக இறைவனுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க வரும். எதிர்பார்த்தல்னு சொல்ல வருவாங்க, நோய் நொடிகளுக்காக கிடையாது. இயல்பாக ஒரு கிரக சக்திகள் இருக்க வருது, ஒரு உயிர் சக்திகள்லாம் இருக்க வருது அப்படின்னாக்கா அதுக்கிட்ட ஒரு சக்தி வந்து தாக்குதல் வரா மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சக்தி வந்து வெளிப்படும். சிம்மராசிக்காரன் வெளிப்படும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஜெயிச்சிட முடியாது. அந்த ஆறா சக்தி ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும். எதிர்த்தரப்பை வந்து மோதக்கூடிய ஆற்றல் கொண்டதாக சிம்மராசிக்காரர்களுக்கும் சூரிய நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்க செய்ய வருங்க. இவங்களே ஒரு மூலிகையாக வரட்டும், ஒரு கிரகமாக வரட்டும், அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு தாவரங்கள் விஷயத்துலையும் சரி, ஒரு கிரக ரீதியிலையும் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தாக்குதலாம் ஒன்றும் எங்களுக்கெல்லாம் பெருசாக இல்லைங்க. நான் சொல்கிறது வந்து எல்லாரும் இல்லை, 100ல் ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது போல். இல்லை, அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த ராசியுடைய தன்மை, அந்த சூரியனுடைய தன்மை. ஏன்னா சூரிய சக்தியால் தான் இந்த உலகமே தோன்றுச்சு, எல்லாருக்கிட்டையும் அந்த சக்தி இருந்தாலும் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துக்கும் சூரியனுடைய ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த எனர்ஜி ஆகப்பட்டு இருக்கும். அதனால தான் சிம்மராசியை வந்து தலைவனாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவன் சிம்மராசிக்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பொதுவாக ஜனவசீகரம் உள்ளவன் சிம்மராசிக்காரன், சூரிய அம்சம் கொண்டவங்களாம் அப்படின்னு பொதுவாக சொல்ல வருவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா அந்த சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் லேட்டாக தான் தாக்கும், லேட்டாக தாக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை உடம்புல ஏற்ற செய்ய வரும். ஆரம்பத்தில் தெரியாது சில விஷயங்கள்லாம், அப்போ அவங்கள தாக்குறது. அதுபோல் எல்லாம் இருந்தவனுக்கு இழப்பு உண்டாகிற போதான் உனக்கு மேலே வந்து கவலை உண்டாகிறோம். நேற்று வரல இருந்துச்சுங்க, இதெல்லாம் கையாண்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள சங்கடமே உண்டாச்சுன்றதை கண்டுபிடிக்கிறவங்க இயல்பாக உண்டு. ஒன்றுமே இல்லாதவனுக்கு எதுவுமே போனது தெரியவே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, சன்னியாசிகள்னால் அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சன்னியாசிகளை விட்டுடுவோம், அதே காலத்தில் இருந்தால் உண்மையான சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகள் விஷயத்தில் என்ன சொல்லணும்னா அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது.
கஞ்சி குடிக்க ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு திருவோடு இருக்கும், வரும், அவ்வளோதான். அவங்க வேறு என்ன ஒரு மடங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்துனப்போ ஒரு மடத்தில் தங்கியிருக்க வருவாங்க. அந்த மடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய அந்த செடிகள் அவங்களாம் தாக்காதுன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, எதை கொண்டு போகிறது அது? அப்போ அவங்களுக்கு தாக்க வராது. அப்போ அவங்களுக்கு யாரையும் விரோதியாக நினைக்கிறதும் கிடையாது, யாரையும் நட்பாக நினைக்கிறதும் கிடையாது. நாங்கள் வந்து எல்லாமே வந்து இறைவன் நோக்கி இருக்க வரோம், அவ்வளோதான், எங்களுக்குன்னு எதுவும் உறவுகள் கிடையாதுன்றவங்களும் அவங்களையும் தாக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அதே போல் சிம்ம ராசி கிடையாது, சூரிய நட்சத்திரமும் கிடையாதுங்க. ஒரு பொதுப்பட்ட தனிப்பட்ட ஒரு நபர் இருக்காருன்னா அவரையும் தாக்குறதில்லை. எப்படியாப்பட்ட நபராக இருக்குன்னா பிராணாயாமம் செய்யக்கூடியவர், வாசி யோகம் செய்யக்கூடியவர், இந்த சக்தி சக்கராக்களை இயக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தாவரங்களால் வரக்கூடிய துன்பங்கள் வரவே வராது. கிரகத்தாலேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் தங்கடம் வந்துடாது, தேவையில்லாத ஒரு செடியாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சங்கடங்கள் வரவும் வராதுங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கூடிடும். இது போல் தியான சக்தி, இந்த பிராண சக்திகள்லாம் செய்கிற போது பார்த்திங்கனாக்கா எதிர்பார்ப்புகள் உடம்புல இயல்பாகவே கூடாது. ஆறாவட்டம்னு சொல்லுவாங்க, உடம்புல வந்து மிளிர்ற மாதிரி காட்டுவாங்க, தேஜஸ். அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு தியான பயிற்சியில் கிடைக்கும். ஒரு மந்திர சக்தியை தொடர்ச்சியாக உச்சாடனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா இது போல் எதிர்த்தாக்குதல் இருக்கவே இருக்காது. நாம் கொஞ்சம் பலகீனமாகிற போது தான் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களுடைய உன்னுடைய கண் திருஷ்டி, ஓமல், ஒரு ஏவல் சொல்லக்கூடியது, இந்த மந்திர சக்தியுடைய தாக்குதல், பிறருடைய சாபங்கள் எல்லாம் நம்மளை வந்து எளிமையில் வந்து தாக்கிடும். ஒரு கொசு கடிச்சா கூட சீக்கிரமாக வந்து நம்மளை தாக்கிடும். நல்ல ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோம், நல்ல ஒரு எதிர் சக்தியோடு இருக்கிறோம் நம்ம உடம்புல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தாக்கவே தாக்காது. மனோதிடம், உடல் திடம், இதோட தாண்டி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆறா சக்தி என்று சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த எதிர்பார்த்தல் பட இது போல தியான சக்தி உள்ளவங்களாம் வந்து இருக்கிறனால அவங்களையும் இது தாக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இது போன்ற சில விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நல்ல நேரம் ஒரு மனுஷனுக்கு ஓடுறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கஷ்டமும் தெரியாதுங்க. இந்த கெட்ட நேரம் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணானோ, என்னெல்லாம் சேகரித்து வச்சாரோ, பெரியவங்க என்னெல்லாம் சேகரித்து வச்சுட்டு போயிருந்தாங்களோ வினைகள், அது எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழலை கொடுக்க வருங்க கெட்ட நேரத்தில் தான். அப்போது இந்த கெட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இது போன்ற தாவர சக்தியாக கூட கூடுதலான தாக்குதல் நிறைய இருக்கிறோம். நல்ல நேரம் நல்லா ஓடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாக தாக்குதல் குறையும். அப்போ பெரியவங்க சேர்த்து வச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்க வராங்க. அந்த குடும்பத்தை அவங்க நல்லா வசதியாக வாய்ப்போட நல்லா வாழ்வாங்க. இவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ இருக்கக்கூடியவங்க, ஒருத்தவங்க ஈவாங்களோ ஏமாட்டாங்களோ அப்பாற்பட்ட விஷயங்க. ஆனால் அதுக்கு முன்னே வாழ்ந்தவங்களுடைய நிலைகளை எடுத்தோம் அப்படின்னா அவங்க முன்னோர்கள் வந்து ஒரு செயலை செய்திருந்தாலும் பலாயிரம் உயிர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல தர்மத்தை செய்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள வந்து பல காலத்துக்கு, பல ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாங்க பெரியவங்க. அவங்க தேவையில்லாத ஒரு தாவரத்தை வீட்டில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் அழிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீகங்க, இறை நம்பிக்கை, இதெல்லாம் வந்து நிரூபித்து காட்ட முடியாது, அறிவியலால் நிரூபித்து காட்ட முடியாத ஒரு விஷயம். உணர்தல், இதெல்லாம் உணர்தலுக்கான வரக்கூடிய ஒரு சக்தி. அதான் சொல்ல வரும். அந்த வகையில் பார்க்குற போது அந்த பெரியவங்க சேர்த்து வச்ச அந்த புண்ணியத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அனுபவிச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு செடியெல்லாம் வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களாம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா எங்களெல்லாம் ஒன்றுமே இல்லையே, பல ஆண்டுகளாக இருக்குது, இதை போய் ஒரு பெரிய குறையா அப்படிலாம் இல்லை, இல்லை சும்மா ஒரு மூட நம்பிக்கை அப்படிலாம் குறிப்பாக வந்து சொல்ல செய்வாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னே தெரிய செய்ய வரும். வாழ்க்கையில் எதில் இறங்கிட்டு வராங்க, இதெல்லாம் அவங்க விலகி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய தெரிய செய்ய வரலாங்க. ஆக ஒரு நல்ல நேரம் இருக்கிறவனையும் ஒரு குடும்பத்தில் பெரியவங்க சேர்த்து வச்சுட்டு போன தர்மம் உள்ளவங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற ஒரு தீய சக்திகள், கந்திருஷ்டிகள், இது போல தீய தாவரங்கள்லாம் வந்து பொதுவாக தாக்குறது கிடையாது. இது போன்ற விஷயங்கள் மாத்திரம் கடந்து இறைவனுடைய அருளை பரிபூரணமாக யாருக்கு எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்யலை அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் வினையை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவன் நல்லவன், வாழ்க்கையில் வாழக்கூடியவன், ஒரு பேராசை இல்லாதவன், எல்லோருடையும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்லவனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஒரு வினையை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க, இவருக்கு நேர காலம் சரியில்லை, கிரகச்சாரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரிங்க, ஒரு தாக்குதல் அளவுக்கு அதிகமாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, அந்த ராஜ காலத்திலே எடுத்துக்க வரலாம். ஒருத்தர் தனியாக நிற்கிறான் ஒரு அரசன், ஒரு பலங்கொண்ட ராஜா ஒருத்தர் இருக்கிறான், படைகளோட வந்து தாக்குற போது இந்த தனியாக நிற்கிறவனை ஈஸியாக தாக்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. இதுவே இவரும் பலமாக இருக்கிறார், இவரும் பலமாக இருந்தாருன்னா ரெண்டு பேருக்கும் சம யுத்தமாக இருக்கிறோம், எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஆக வலியவன் எளியவனை வெற்றி கொள்வான் இல்லைங்களா. அது போல தாங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு தாவரமாக இருக்கட்டும், எதிரிக்கிட்டேருந்து வரக்கூடிய சாபமாக இருக்கட்டும், திருஷ்டியாக இருக்கட்டும், தோஷமாக இருக்க வரட்டும், கிரகத்தாக்குதலாக கூட இருக்க வரட்டங்க, அவங்களாம் ஒரு வலிமையாக நிற்கிறாங்க. ஒரு எதிரணிலாம் தனிநபர்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த வலிமை இருக்க வரணும், ஆத்ம சக்தி இருக்க வரணும், தர்ம சக்தி பெருகி இருக்க வரணும், அந்த பிராணசக்தி பெருகி இருக்க வரணும், இந்த ஆறாவட்டும் நல்ல மிளிரச் செய்ய வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கும் வந்து சமபலத்தோடு இருக்கிறன்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு விஷக்கிரமி கடிச்சு நம்ம உடம்புல விஷம் ஏறிடாது,
எந்த தீய சக்தியும் தாக்கிடாது, எந்த தாவர சக்தி நம்ம தாக்கவும் தாக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி எதை வேணாலும் வச்சுக்கலாம், எதுவும் என்னை தாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்பொழுதும் தெய்வ அருளோட, தர்ம அருளோட, முன்னோர்கள் சேர்த்து வச்ச வினைகளையும் அழகான முறையில் கழிச்சுக்கிட்டு, தான தர்மங்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்துக்கிட்டு, மனசை சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் வச்சுக்கிட்டு, நாமளும் நிறைய பிராண சக்திக்காக தினசரி வாசி யோகத்தை செய்கிறது, இந்த சக்கராக்களுடைய நிலைப்பாட்டில் மனசை ஒருநிலைப்படுத்தி திடப்படுத்தி மந்திரோபாசனைகள் செய்ய வர்றது, இது போன்ற விஷயங்களை செய்தோம்னா நமக்கும் எந்த ஒரு சக்தியும் தாக்காது. கிரகமாக இருக்க வரட்டும், இறைவனே ஏவும் அசரமாக இருந்தாலும் மனம் ஒருநிலைப்பட்டவனை தாக்காதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகாக தெரிவிச்சுட்டு போயிருக்க வராருங்க. அர்ஜுனனுக்கு போதிச்ச ஒரு விஷயங்கள்லாம் இதுதான். எவ்வளோ சக்தி நீ கொண்டவனாக உங்கள்கிட்ட பல ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, உன்னிடம் மனோதரம் இல்லைன்னா, உன்னிடம் தேஜஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆயுதங்களால் உனக்கு புண்ணியம் இல்லை, எதிரி ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் கீதையில். அதுபோல் மனிதனுக்கு எடுத்து கையால் வரணுங்க. அதெல்லாம் நம்மக்கிட்ட சுற்ற நடப்பு பணம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, புகழ் எல்லாம் இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய ஆத்ம சக்தி இல்லைனா, இந்த உடலுடைய தேஜஸ் இல்லை அப்படி இல்லைனாக்கா எதுலேருந்து வரக்கூடிய வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு சக்தியாக இருந்தால் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும், தாக்கிட்டு போயிடுன்றதையும் அழகாக அதில் நம்ம வந்து புரிஞ்சுக்க செய்யலாம். ஆக ஒரு இது போன்ற ஒரு நம்மளை தாக்கக்கூடிய சக்திகள்ங்கிறது வாழ்நாளில் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு கணமும் நம்மளை சுற்றி எதிரடியான விஷயங்கள், எதிரடியான சில சக்திகள் சுற்றிக்கிட்டு தான் இருக்க வருது. நமக்கு நன்மை தரக்கூடிய சக்திகள் சுற்றிக்கிட்டு தாங்க இருக்க வருது. அதில் நமக்கு இது போன்ற ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிக்கிற போது பார்த்திங்கனாக்கா நல்ல சக்தியை மட்டுமே உறிஞ்சி அழகாக வாழ்க்கை முழுக்க வெற்றிகரமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அல்லது இது போன்ற விரோதத்தையாச்சும் நம்ம உருவாக்கிக்காமல் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பார்த்துக்கு வரணும். அவ்வளோதான். விரோதத்தை உருவாக்கக்கூடாது, விரோதமான தாவரங்களை வச்சுக்க வேண்டாம், நல்லது வச்சுக்கலாம். அதுக்கு மேலே 4 நல்லது வச்சுக்கலாம். ஒரு விரோதத்தை எடுத்துகிட்டு 4 நல்லவங்களை வச்சுக்கலாம் கூட. அல்லது பெரியவங்க சொல்ல வருவாங்க, எப்பொழுதும் பார்த்திங்கன்னா 1000 நண்பர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விரோதி இருந்தானா போதும் நம்மளை கொல்றதுக்கு, அது ஒன்றே போதும், 1000 பேர் நண்பர்கள் இருந்தும் புண்ணியம் இல்லைன்னு சொல்ல வருவாங்க இல்லைங்களா? அதுபோல் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் நண்பர்களாக சேர்த்து வச்சுருக்க வருவோம். வீட்டில் புண்ணியத்தை பெரியவங்க சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க, நம்மளும் நல்ல குணத்தோடு இருப்போம், நல்ல இறை நம்பிக்கையோடு இருக்க வருவோம், எல்லாம் நல்லது பண்ணியிருப்போம், வாஸ்துலேருந்து வீட்டெல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு தேவையில்லாத ஒரு விஷத்தாவரத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிற போது என்னாக வரும்னாக்கா அந்த ஒரு விரோதம் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடும். அதான் பெரியவங்க ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும் அந்த ஒரு குடம் பாலத்தையும் கெடுக்கிறதுக்கு அப்படின்னு, அந்த ஒரு குட பாலையும் கெடுக்கிறதுக்கு அந்த ஒரு துளி விஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுபோல தாங்க நிறைய இன்றைக்கி பார்க்குற போது வெளியில் நமக்கு நிறைய சிரமங்கள்லாம் இருக்க வரும். இது தெரியணும் தெரியாமலே வச்சுருக்கிறாங்களே அப்படின்ட்டு வரும். அதனால் பெரியவங்க எதை சொல்லியிருக்கிறாங்களோ, ஒருத்தர் புதுசாக சொல்கிறாங்கலாம் தயவுசெய்து யாரும் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஆராய்ச்சிகள் பண்ணுங்கள், இந்த இயற்கைக்கு பங்கம் இல்லாமலும் பார்த்துக்குவாங்க. ஒன்றை அழிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று உருவாக்கிட்டு தான் ஒன்று அழிக்கணும்லாம் சொல்ல வருவாங்க. ஒரு தாவரங்களை சொல்கிற போது சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. பெரியவங்க சொன்னது ஆகாதது அப்படின்னு இந்த விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அது எப்பவுமே நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம ஆத்மாவுக்கு நல்லது, நட்புக்கு நல்லது, இந்த லோகத்துக்கே நல்லதாக இருக்க வரும். நன்றி, வணக்கம்.